கோயம்புத்தூர் புக் ஃபேரில் நான் வாங்கின புக்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கணும்னு நினச்சது நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில் ஒரு புத்தகம், போன்சாய் பெண்கள் அப்படிங்கிற புத்தகம். அங்கே போனேன். நான் லாஸ்ட் டேக்கு முன்னத்த நாள் தான் போனேன், சாட்டர்டே 25 ஜூலை. நான் போகும்போது 2 காப்பி இருந்துச்சு. ஒன்று வந்து என்ன ஆச்சுன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, இன்னொன்று பேஜஸ் வந்து கீழால் மடங்கி இருந்துச்சு. அதனால் நான் அந்த புக்கை வந்து வாங்க முடியல. அதனால் வந்து வேறு என்ன புக் வாங்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து விஸ்லிஸ்ட்டில் ஒரு புக் இருந்துச்சு. பசித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் தான். இது வந்து குறுநாவலும் சிறுகதைகளும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தேவனூறு மகாதேவ, தமிழாக்கம் வந்து பாவண்ணன் அவர்கள். இந்த புக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் எனக்கு வேணும்னு வாங்கினேன். ஆனால் வாங்கிட்டு என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு வந்து அது கொடுத்துட்டேன். பை மிஸ்டேக்காக தான் வந்து நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் சரின்னு அப்படின்ட்டு. இது ப்ளர்பில் பார்த்தோம் அப்படின்னா எதனால் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். லாஸ்ட் டைமே தேவனூறு மகாதேவ அவர்களின் முக்கியமான படைப்பு பசித்தவர்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னட மொழியின் மிகச்சிறந்த படைப்புகளின் வரிசையில் ஒன்றாக வந்து இந்த புக்கு வந்து இருக்கிறதா ப்ளர்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 115 ருப்பீஸ். நான் வந்து 92 ருப்பீஸுக்கு தான் வாங்கினேன். எனக்கு 20% டிஸ்கவுண்ட்டு. எதனால் அப்படின்னு கேட்டால், நான் வந்து மெம்பர்ஷிப் வந்து எடுத்திருந்தேன். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க மெம்பர்ஷிப் வந்து நம்ம வாங்கிக்கலாம். 100 ருப்பீஸ் வந்து பே பண்ணால் போதும், அவங்களுடைய மெம்பர்ஷிப் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. நான் வந்து வச்சுருக்கேன், அது வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு தனியாக வீடியோவில் கூட சொல்கிறேன் அதை பற்றி. என்னென்ன பப்ளிஷர்ஸ் கிட்ட என்ன மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட வந்து 100 ருப்பீஸ் பே பண்ணி நான் மெம்பர்ஷிப் வாங்கிட்டேன். ஸோ எப்போ வேணாலும் வந்து லைஃப் டைம் அந்த ஆஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 20% எப்போ புக் வாங்கினாலும் அவங்கக்கிட்ட 20% டிஸ்கவுண்ட்டில் வந்து நம்மளால் புக்ஸ் வாங்கிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒருத்தங்க வாங்கிட்டீங்கன்னா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர்த்துக்கு வேணுங்கிறப்ப கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் அதனால தான் வாங்கினா எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர்த்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து நான் வாங்கி வச்சேன். ஏன்னா அவங்களுடைய புக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம யூஸ்வலாக புக் ஃபேரில் வாங்கும்போது 10% டிஸ்கவுண்ட் தான் கிடைக்கும். உங்களுக்கு அதை விட அதிகமாக ஒரு 4-5 புக்கெல்லாம் வாங்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு அந்த 20% போது ரொம்பவே அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ ஏன்னா அவங்களுடைய ஒரு குடும்பம் சிதைகிறது அந்த புக்கெல்லாமே 400+ வரும் அதோட ப்ரைஸு. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது நீங்கள் 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்கும்போது ரொம்பவே ப்ரைஸ் வந்து கம்மியாக வாங்கின மாதிரி இருக்கும். அந்த ஒரு புக்லேயே வந்து நீங்கள் 100 ருப்பீஸ்க்கு மேலே குறையிறத பார்க்க முடியும், ஒரு 2 பேர்த்துக்கு வாங்கினீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி வாங்குறதுனா நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில் மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து கோயம்புத்தூரில் வந்து அவங்களுக்கே ஸ்டால் இருக்கிறவங்க கால் பண்ணி எவ்வளோ % கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. சென்னை புக் ஃபேர் போகும்போது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஈரோடு புக் ஃபேர் கூட வருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி போகும்போது கூட மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு புக் வாங்கினது பசித்தவர்கள். அடுத்தது வந்து நான் சீரில் வாங்கின புத்தகம். சீரில் தான் நிறையா வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து யூமா வாசி அவர்களுடைய கவிதைகள் வந்து நான் வாசிச்சுட்டு இருந்தேன் முதல்ல. இப்போ கொஞ்சம் அது ஹோல்ட் பண்ணிட்டேன். மஞ்சள் வெயில் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இவங்க வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேருக்காக தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து 200 ருப்பீஸு, பரிசு பதிப்பு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக நான் போகிற அன்னைக்கு தான் வந்து அந்த குரூப்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொரியர் சார்ஜஸ் எல்லாம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற டைமில் வந்து 200க்கு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ புக் ஃபேரில் வாங்கும்போது 160க்கு கொடுக்குறதா சொல்லி வாங்கினேன். நிறைய புக்ஸ் வாங்கினேன், இந்த பில் எடுத்து பார்த்தா தெரியும். அடுத்தது வந்து நான் வாங்கினது விந்தன் கதைகள். பதிப்பு வந்து வி அரசு அப்படிங்கிறவங்க. இதுவுமே சீரில் தான் வாங்கினது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 225 ருப்பீஸு. இதில் வந்து எவ்வளோ கதைகள்
இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஜஸ்ட் ஒன்ஸ் பார்க்குறேன். இதில் எவ்வளோ கதைகள்லாம் 100 கதைகள் வந்து தெரியுதான்னு தெரியல. நூறு கதைகள் வந்து இருக்குது. எதனால் இந்த மாதிரி பெரிய புக்கெலாம் நான் வாங்கினேன் அப்படின்னா 225க்கு இருக்குது. நம்ம வந்து இருக்க இந்த ப்ரைஸ் வந்து அதிகமாயிட்டே போகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு புக் அப்படி தான் 300 கொடுத்துட்ருந்தாங்க. 100 சிறுகதைகள் இருக்கிற ஒரு புக்கு. 20ஆம் நூற்றாண்டில் எவ்வளவோ 100 சிறுகதைகள் அப்படிங்கிற புக்குன்னு தான் நினைக்கிறேன். 300 ருபீஸ் கொடுத்தாங்க. இப்போ அது வந்து 750 ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் கவரில் வரும்போது ப்ரைஸ் அதிகமாக சான்ஸ் இருக்குது. சரி, அதனால் விந்தன் கதைகள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இந்த புக்கும் மஞ்சள் வெயில் அப்படிங்கிற ஒரு புத்தகமே இன்னொருத்தருமே வேணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து 2 காப்பியாக வந்து நான் வாங்கினது. அடுத்தது சீர்லேயே தான் என்னுடைய நண்பர் ஒருத்தங்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. மீசை அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது வந்து 450 ருப்பீஸ் புக்கு. ஆனால் வந்து அன்னைக்கு 250 300 கொடுத்தாங்க. 350 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 100 ருபீஸ் கம்மியாக கொடுத்தாங்க. வயலார் விருதும் கேரள சாகித்ய அகாடமி விருதும் பெற்ற நாவல். இந்த புக் வந்து போயிடுச்சுன்னா கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இன்னொன்று ஜேசிபி ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் 2020 வந்து இந்த புக்குக்கு கிடச்சிருக்கு. மலையாளத்துலேருந்து தமிழுக்கு வந்தது. மலையாளத்தில் வந்து எஸ் ஹரீஷ் அப்படிங்கிறவங்க எழுதுனது. தமிழில் வந்து மோ செந்தில்குமார். மீசை அப்படிங்கிற புத்தகம். ஓகே, அடுத்தது சீர்லேயே தான் வாங்கினது. தளபதி ராஜ் அவங்க எழுதுனது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா பெரியார். இதுவுமே 100 ருபீஸு. நன்சை இது அப்படி தான் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து நான் சீரில் தான் வாங்கினேன். நான் இது போன தடவை வந்து சென்னை புக் ஃபேரில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சென்னை புக் ஃபேரில் வந்து நான் போகிறப்போ இந்த புக்கு வந்து கிடைக்கல. ஸோ இந்த தடவை போகும்போது அங்கே இருந்துச்சு, பார்த்தது இது வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. பாலிட்டிக்ஸ்க்காகலாம் நான் வாங்கலை. எனக்கு வந்து பெரியார் பெண்களுக்காக பேசின விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக இதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்கின புக்கு. அடுத்தது ஒரு குட்டியாக ஒரு 4-5 புக்கு வாங்கினேன். அணில் குஞ்சு அப்படிங்கிற புத்தகம் 10 ருபீஸு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதுனது. நம்மளும் வாசிக்கலாம். யாராவது குழந்தைகள் இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன புக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 புக் வாங்கினது. இன்னொன்று கட்டை விரலின் கதை. இதுவுமே சீரில் வாங்கினது 10 ருபீஸு. முருகேஷ் அப்படிங்கிறவங்க எழுதின புத்தகம். இது சின்ன பசங்களுக்கு யாராவது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். அடுத்தது சுயமரியாதை திருமணம் ஏன். இதுவுமே 10 ருபீஸு. தந்தை பெரியார் அவர்கள் எழுதினது. ஸோ அடுத்தது இந்தியாவின் சாதிகள். இது வந்து 20 ருபீஸ். இது பெரிய புக்காக இருக்கும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் பாபா அம்பேத்கர் அவங்க எழுதின புத்தகம்தான். ஸோ வாங்கணும்னு சொல்லி நம்ம பெரிய புக் ஃபஸ்ட்டு இந்த புக் படிக்கலாம் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நான் பெருசு வாங்கலாம் அப்படிங்கிறக்காக வாங்கினது. அடுத்தது ஒரு 10 ருபீஸில் ஒரு சின்ன புக் தான். அறிஞர் அண்ணா அவங்களுடைய செவ்வாழை சிறுகதை இது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பெரிய புக் இதை விட இன்னொரு பெரிய புக் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி, இது வாசிக்கலாம் அப்படிங்கிறக்காக ஏதாவது நம்ம இப்போ கொஞ்சம் நான் ரீடிங்ஸ்லாம் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி குட்டியாக படிக்கும்போது மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறக்காக இந்த புத்தகம் வாங்கினேன். அடுத்தது வந்து சிறுவாணி வாசகர் வட்டமில் ஜஸ்ட்டு அவங்களுடைய புக்ஸ் அந்த இது கொடுத்தாங்க. என்னென்ன புக்கு அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்தாங்க. மாதம் ஒரு நூல் திட்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய என்னென்ன புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்காக இந்த ஒரு இது கொடுத்தாங்க. அதே தான். இன்னொன்று பாரதி அவர்களுடைய
குட்டியாக ஒன்றும் ரொம்ப பெருசாக ஒரு கவர் ஆகும்னு நினைக்கிறேன். இது 2ம் சிறுவாணி வாசகர் வட்டம்ல கொடுத்தாங்க. இது வரைக்கும் 10,000 பேருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதா வந்து சொன்னாங்க. அடுத்தது யாவரும்ல இந்த மாதிரி ஒரு பேட்ச் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் எங்கேயாவது ஒட்டி வைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டோரி ஹண்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எடுத்தேன். ஒன்று எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வந்து அங்கே போனால் இது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டே இன்ஸ்டாவில் நான் போஸ்ட் பார்த்தேன். ஆனால் நான் அதுக்காக போகல, ஜஸ்ட்டு லக்ஷ்மிகர் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனேன். போகும்போது அவர் வந்து எடுத்துக்க சொன்னார், ஜீவ கரிகாலன் சார். ஸோ இப்படி வாங்கினது. அவங்களே வந்து இன்னொன்று கொடுத்தாங்க, ஜேர்னல் ஆஃப் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ரீடிங் ஜேர்னலு இது ஜஸ்ட்டு வந்து ரீடிங் லாக், என்ன டைட்டில், என்ன புக் நம்ம ரீட் பண்ணோம், ஆத்தர் யார், அந்த பர்டிகுலர் புக் வந்து எவ்வளோ பேஜஸ்ஸு, டேட்டு, இதெல்லாமே ட்ராக் பண்ணிக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் தான். நான் இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, ரீடிங் ட்ராக்கர் வந்து நான் கூகுள் ஷீட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் எப்பப்போல்லாம் ஒரு புக் ரீட் பண்ணுறேனோ அது வந்து அப்பப்போ நிறையா டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணி வச்சுப்பேன். வித் லிங்க்கோடு நான் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி ரீடிங் ட்ராக்கர் வந்து வீக்லி நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிறது, அது ஒவ்வொரு புக்குக்கு எவ்வளோ ரேட்டிங்கு, இது எல்லாமே நான் பண்ணி வச்சுருக்கேன். அது வேணும்னா சொல்லுங்கள், நான் எப்படி என்னுடைய ட்ராக்கர் நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபேவரட் ஆத்தர்ஸு, புக் டைட்டில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஜேர்னலில் அவங்க இருக்குது. இது அடுத்தது யாவரும்ல மையன்கிற ஒரு ஆத்தரு, தனிப்பெருங்கருணை. இந்த புத்தகமே வந்து அவருடைய ஆட்டோகிராஃப் போட்டு எனக்கு கொடுத்தாரு. இதுவுமே யாவரும் பப்ளிகேஷன். இந்த புத்தகம் நான் வாங்கலை, சாரே நீங்கள் படிச்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூக்காக கொடுத்தாரு. இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு புக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது விஜயா பதிப்பகம் வெளியிட்டது சிந்தனை கவிஞர் கவிதாசன் சாருடைய சிகரம் தொடு அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது வந்து அங்கே ஒருத்தங்களை மீட் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரு 2 புக் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து கவிதாசன் சார் வந்து கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அந்த பொண்ணு ஒருத்தங்க வந்து இங்கே கொடுத்தாங்க. அவங்களுமே ஒரு ரைட்டர், சுபாஷினி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து தரிசு அப்படிங்கிற ஒரு புத்தகம், மயில் பதிப்பகம். இதனுடைய விலை வந்து 120 ரூபா. கவிஞர் மயில் அப்படிங்கிறவங்க எழுதினது இந்த புத்தகம். கவிதை தொகுப்பு. இது வந்து எனக்கு தமிழ் களமில் வந்து ஒருத்தங்க கொடுத்தாங்க. இது நல்லாயிருக்கும், இவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் நல்லாயிருக்கும், ஸோ இது வாசித்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்தது ஒரு கவிதை தொகுப்பு, சுபாஷினி அவங்க எழுதுனா குப்பை தொட்டி அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது அவங்களுடைய 3வது புத்தகம்னு நினைக்கிறேன். இன்னொரு புக் வந்து பிறை தேடும் இரவு, சுபாஷினி அவர்கள் எழுதின புத்தகம் தான். இதுவுமே வந்து நீங்கள் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அவங்களோட சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த புத்தகம். இன்னொன்று வந்து கவரோட இருக்குது, ஓப்பன் பண்ணிடுவோம். கஹனா பரண தேவராட்டி அப்படின்ட்டு கிரீஷ் கோபிநாத் அவங்க எழுதினது. இது வந்து வெளியிட்டது நோவா வெளியீடுன்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் கோயம்புத்தூரில் வாங்கின புத்தகங்கள். இது வரைக்கும் வந்து வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே வந்து ரொம்ப 70%க்கு மேலே என் வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.